அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹக்கீமாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இறால் வடை. இறாலை வச்சு நம்ம சுவையான இறால் வடை எப்படி செய்யுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இறாலை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கணும். நல்ல தண்ணி வச்சு நான் அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 கப் ப்ரான் எடுத்திருக்கோம். முதல்ல பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு கோரஸாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப பட்டு போல் அடைக்காமல் ஓரளவுக்கு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துப்போம். இந்தளவு இப்போ நான் இதை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப அரைக்க வேண்டாம். இப்போது பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 by 1 தான் நம்ம அரைச்சிக்கணும். சேர்த்து அரைச்சோம்னா ஒழுங்காக அரைப்படாது. இப்போ 3 சாமாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இறால் அதையும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம அதில் சிறிதில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையோடு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த விழுதை அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா வீட்டில் அரைச்சது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ்அப் பண்ணணும். இதை நான் முன்னே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி பேட்டரை திக்காக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அளவு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல். அடுப்பை இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இந்த மாதிரி தட்டிக்க போகிறோம். இதே அளவு எடுத்து நம்ம தட்டிக்கலாம் எல்லாத்தையும். ஈவனாக தட்டணும்னு இல்லை, எந்த ஷேப்ஸில் வேணாலும் இதை நம்ம தட்டிக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோட திருப்பி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு, இதில் ஒரு பக்கம் முருவி ஒரு பக்கம் முருவாக்கம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ ஈவனாக எல்லா பக்கமும் முறிவினதோடு நம்ம இதை எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான இறால் வடை 2 பக்கமும் நல்லா முருகி சூப்பராக இருக்கிறது. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணியாச்சு. ஸோ சுவையான இறால் வடை தயாராக இருக்குது. இறால் பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். சூடான சாதத்தோடு நம்ம பரிமாறினா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுடுது கையில். இப்போ இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த அளவு இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஸோ தேங்க்யூ.